பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீத புஸ்தகம் 34 சங்கீதம் 5வது வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. சாம்ஸ் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நம்முடைய கண்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. கண்கள் கர்த்தரை பார்க்க வேண்டும். கண்கள் கர்த்தரை பார்த்துச்சுன்னா முகம் பிரகாசம் அடையும். நிறைய நேரங்களில் நம்முடைய கண்கள் கர்த்தரை பார்க்கறதில்ல, உலகத்து பிரகாரமான ஆசைகளுக்காக ஏக்கத்தோடு பார்க்குது. இன்றைக்கி ரோட்டில் போகிறவங்க வரவங்க ஏதாவது ஷாப்பிங் போகணுன்னு நினச்சாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு என்னெல்லாம் பார்க்கணுன்னு தோணுதோ அது எல்லாம் அவங்களுக்கு அடையணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய இடங்களில் பார்க்குறோம். பொதுவாகவே சொல்லுவாங்க, வாக்கிங் கூட்டு போகாத நாயும் ஷாப்பிங் கூட்டு போகாத ஒய்ஃபும் நல்லா இருந்ததா சரித்திரமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நாய் ஒன்று வீட்டில் கட்டி வச்சுருந்தா அதை வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும், இல்லாட்டினா அதுக்கு பிரச்சனை. ஒய்ஃபுன்னு இருந்தால் அவங்கள ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகணும், இல்லாட்டினா ஒரு பிரச்சனை. ஒரு சகோதரர் எனக்கு தெரியும், வீட்டுக்கெல்லாம் நானே கவனிச்சிக்குவேன் பிரதர். அவர் ரொம்ப கவனிச்சிக்குவார், அவங்க குடும்பத்தை ரொம்ப நல்லா கவனிச்சிக்குவார். தேவையானதெல்லாம் வாங்கி போட்டுருவார். சிக்கன்லேருந்து மட்டன்லேருந்து மீன்லேருந்து எல்லாம் வாங்கி போட்டுருவார். அவங்க ஒய்ஃபுக்கு நல்லா அழகான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருவார். வீட்டுக்கு தேவையானதெல்லாம் நல்லா கவனிச்சிடுவார், நல்லா உற்சாகமாக செஞ்சுடுவார். அப்போது நான் கேட்டேன், எனக்கு இதில் ஏதோ ஒரு இதாக தெரியுது பிரதர், ஒரு மாதிரியாக இருக்குது, எப்படிங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்லை பாஸ்டர், இப்போ நான் இவங்களை கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொன்னால் அது இன்னும் ஒரு 10,000 20,000 எக்ஸ்ட்ரா செலவாகும். அதனால் அவங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியே எதை வாங்கினாலும் வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துடுவேன், அவங்களுக்கு பிடிச்சதான என்ன ஸ்நாக்ஸ் தேவைப்படுதோ வாங்கிட்டு வந்துடுவேன், நான் எல்லா பொருளும் அவங்க தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்கள சரின்னு கூட்டிகிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒட்டு மொத்தமாக என்னைய தீட்டிடுவாங்க, ஃபுல்லாக அள்ளிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எல்லாருக்குமே எல்லா குடும்பத்துலையுமே ஏதாவது ஒரு ஆசைகள் இருக்கும். ஒரு சகோதரனை எனக்கு தெரியும், திருமணத்துக்கு பின்பு நான் சொன்னேன், உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு. ஒய்ஃபை கூப்பிட்டு போய் ஹோட்டலுக்கா, என்கிட்டயே காசு இல்லைன்னு, அட்லீஸ்ட் ஒரு பானிபூரியாவது வாங்கி கொடுங்க, ஒரு சின்னதாக எதையாவது ஒன்று வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம்ப்பா. நீங்கள் வாங்கி கொடுத்தது ஒரு 10 ரூபா 20 ரூபா பொருள் தான், ஆனால் அதை மாதம் முழுக்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, திருப்பி இன்னொரு நாள் எப்பொழுது இது வரும்னு சொல்லி ஏக்கத்தோடு இருப்பாங்க. நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் கடைசி வரைக்குமே அவங்க உங்களுக்கு கொடுத்தான கஷ்டங்கள் இருக்கும். அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு நல்லா இருக்கிறாங்க. என் அன்பு சகோதரன், என் சகோதரியே, நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது நாம் முகம் பிரகாசம் அடையும். கர்த்தரையும் பார்க்கும்போது பிரகாசம் அடையாது. இன்றைய தினத்தில் நிறைய பேர் குடும்பத்தை கவனிக்கணும்னு வசனம் சொல்லுது. ஒருவன் தன் சொந்த ஜனத்தை விசேஷமாக தன் வீட்டாரை கவனியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசிலும் கெட்டவனாக இருப்பான்னு வேதம் சொல்லுகிறது. நம்ம கவனிக்கணும், நம்முடைய குடும்பத்தை நம்ம கவனிக்கணும், கண்ணீரிட்டு பார்க்கணும். அருமையான அந்த ஆபிரகாம் 99 வயசில் வீட்டில் உட்காந்துருக்கிறார். அப்போ கண் ஏறிட்டு பார்க்குறார், தூரத்தில் யாரோ 3 தூதர்கள் வராங்கன்னு பார்க்குறார். உடனே ஓடுறாரு, ஓடி போய் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கிறீங்க, வாங்க உட்காருங்க அப்படின்னு ஒரு மரத்தில் நல்ல உட்கார வச்சு அவங்களுக்கு தண்ணீர் கொடுத்து அவங்க ஒய்ஃப்கிட்ட சொல்லி உடனே சமைச்சு ரெடி பண்ணி எவ்வளோ வேகமான ஒரு ஆசீர்வாதம், அவ்வளோ ஸ்பீடாக கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு செய்கிறார். யார் நிமித்தமாக? அந்த கண்களை ஏறிட்டு பார்த்தது நிமித்தமாக. நீங்கள் இது மட்டும்தான் வந்திருக்கிறீங்க, சாப்பிட்டு தான் போகணும். அவங்க ஒய்ஃபை சந்தோஷமாக செஞ்சாங்க. இந்த காலத்தில் இருக்கிற ஒய்ஃபு செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா என்னன்னு தெரியல, ரொம்ப கஷ்டம்தான். அவங்க நடந்துக்கிற விதம் தான் இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு புருஷன் அந்த குடும்பத்தை நடந்துக்கிற விதம் தான் இருக்கிறது. உற்சாகமாக செய்யணும். எல்லா குடும்பத்திலையுமே கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும், எல்லா குடும்பத்திலையுமே தேவைகள் இருக்க தான் செய்யும். கல்யாணம் பண்ணாலும் கல்யாணம் பண்ணாட்டினாலும் ஒவ்வொரு குடும்பத்தை கவனிக்க வேண்டிய பொறுப்புகள் அவங்கள்ட்ட இருக்கும். இல்லாட்டி இந்த ஊழியத்தை செய்வதற்கு அவங்களுக்கு தகுதியே கிடையாது. அவர்களை கவனிச்சே ஆக வேண்டும். சொந்தங்களை கவனிக்கணும், குடும்பத்தை கவனிக்கணும், சபைகளை கவனிக்கணும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை கவனிப்பார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அதான் சொல்ல இருப்பாங்க, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அவருடைய முகங்கள் வெட்கப்படல. என்னுடைய கண்கள் கர்த்தரை பார்க்கத்தக்கதான சூழ்நிலைகளை மாற்றிக்கணும். அப்போது பிரகாசமுள்ள ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய முகத்துக்கு வரும்.
நம்முடைய முகத்துக்கு பிரகாசம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்முடைய சந்ததிக்கு, உறவுகளுக்கு, எல்லாருக்கும் அது ஆசுதமாக மாறும். இன்றைக்கி ஃபேர் அண்ட் லவ்லின்னு சொல்லி ஒரு க்ரீம் வெளியிட்டிருக்காங்க. முதல் நாள் கருப்பாக இருக்கிற ஃபோட்டோ போடுவான், 7வது நாளில் நல்ல பிரைட்டாக இருக்கிற ஒரு ஃபோட்டோ போடுவான். அது மட்டும் உண்மையாக இருந்திருந்தால் ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் ஒருத்தனும் கருப்பாக இருக்க மாட்டாங்க. ஏன் இந்தியாவில் கூட நிறைய கருப்பாக இருக்க மாட்டாங்க. அப்போது அந்த க்ரீம் போட்டால் நமக்கு பிரைட் ஆகுமா? அதெல்லாம் கிடையாது. சும்மா கொஞ்சம் நேரம் அந்த சன்லைட்டை கொஞ்சம் நேரம் கவர் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். ஆனால் இந்த உலகத்து பிரகாரமான கிரியைகள் நம்மளை தொடாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், உலக ஆசைகள் நம்மளை தொடாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், உலக ஏக்கங்கள் நம்மை தொடாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், உலக சிந்தனைகள் நம்ம தொடாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்ய மயக்கம் நம்மளை தொடாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய கண்கள் கர்த்தரை பார்க்கணும். அப்போ தான் முகம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசுதமாக இருக்கும். ஜெபம் பண்ணலாமா? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆண்டவரே, அருமையான அந்த சகையு மரத்து மேலே இருந்து இயேசு எப்படிப்பட்டவரோ என்று கீழே பார்த்துக்கிட்டே இருந்தார். ஆண்டவர் நேரா அந்த சகையை பார்த்து, சீக்கிரமாக இறங்கி வாப்பா, உன் வீட்டில் தங்குறன்னு சொன்னீங்க. அதே போல் ஆண்டவர், இந்த வார்த்தை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொருத்தரும் நாங்கள் உண்மை பார்க்குறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் முகத்தை பிரகாசமடைய கிருபை செய்யும், அற்புதம் செய்யும், ஆசீர்வதியும். இயேசு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.